நெறைய பேரு பார்த்தீங்க அப்டின்னா, நான் பழைய வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? சாமியா போட்டுருப்பேன். அம்மன் சாமியா போட்டிருப்பேன். அப்ப வந்து நெறைய இப்ப வரைக்குமே வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் குடுங்க, குழந்தை பாக்கியம் குடுங்கன்னு இப்ப வரைக்குமே அந்த நெறைய கமெண்ட் வருது. எனக்கு இத சொல்லலாமான்னு தெரியல. ஆனா வந்து எனக்கு தோணுது நான் கேட்கிறேன். நெறைய பேரு குழந்தை வேணும் வேணும்னு சொல்றீங்க இல்லையா? குழந்தை வந்து கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு நானே வேண்டிக்கிறேன் உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. நெறைய பேர் வந்து குழந்தைக்காக நீங்க வருஷக்கணக்கா வெயிட் பண்றதுக்கு பதிலா, எத்தன குழந்தைங்க அப்பா, அம்மா இல்லாம இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு தான் நெனைக்கிறேன். நெறைய குழந்தைங்க வந்து அம்மா இல்லாம இருப்பாங்க. ஏன் நீங்க வந்து குழந்தைங்கள வந்து அடாப்ட் பண்ணி எடுத்துக்க கூடாது? உங்களுக்கு ஒரு குழந்தையும் கிடைச்ச மாரி இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா, அம்மா கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல. இது வந்து நான் பர்சனலா தான் சொல்றேன். எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து, அந்த அளவுக்கு நெறைய பேரு எனக்கு குழந்தை பாக்கியம் குடுங்க, குழந்தை பாக்கியம் குடுங்கன்னு சாமி வேண்டுறாங்க. அவ்ளோ கமெண்ட் வருது. நான் அத்தன இதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னோட பர்சனலோட ஒப்பீனியன் தான். ஏன் நீங்க அந்த மாரி குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்கலாம் இல்லையா? அந்த குழந்தைங்களும் பாவம் தானே! "என்னடா இவ்ளோ பேசுற? ஏம்மா நீ தத்தெடுத்து வளர்க்க வேண்டியது தானே?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்கங்க. அதே மாரி ஒண்ணு அடாப்ட் பண்ணி வளர்க்குற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. அதனால எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட நான் சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. சரிங்களா?